சார், நீங்க தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்ததை தான் குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இன்னும் இந்த ஜாதகம், இந்த யோகம் அதையெல்லாம் நம்புபவன் தான் அல்ல, தான் உழைப்பை மட்டுமே நம்புபவன் அப்படின்ட்டு அவர் பேசி இருக்கக்கூடியதை நீங்க எந்த கோணத்தில் நீங்க பார்க்க விரும்புறீங்க சார்? ஏன்னா 2021 தேர்தலின் போது இதே சத்தியம் டிவியினுடைய மேடையில் நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த ஆபீஸோட கேம்பஸ்குள்ள நீங்க பேசிட்டு போயிருக்கிறீங்க. ஸ்டாலினுக்கு யோகம் இல்லை, கட்டமே இல்லை, நாங்கெல்லாம் செக் பண்ணிட்டோன்ட்டு. இந்த 2வது முறை நாங்க உடைக்க போறோம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காருல்ல, அதெல்லாம் யாருக்காக அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது அது புரிஞ்சதா அவர் சொன்னது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான்ட்டு? இல்ல ஜாதகம் கண்டம் பொருத்தம் இல்லை, நாங்கள் இது மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வது திமுகவுடைய அந்த நாத்திக சிந்தனை. ஆனால் அதே நாத்திக சிந்தனையோடு பேசக்கூடிய முதலமைச்சரின் துணைவியார் எதுக்கு கோயிலுகளாக குருவாயூர் கோயிலில் கிரீடம் வழங்குவதும், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ஒட்டக பூஜை நடத்துவதும், தங்கத்தேர் எழுப்பதும், பல கோயில்களில் குலதெய்வத்துக்கு வழிபாடும் எதற்கு நடத்துகின்றார்? தன்னுடைய மகன் மீண்டும் முதலமைச்சர், எப்படியாவது 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பல இடங்களில் தேவபர்சனம் பார்த்தது எதற்காக? அறநிலைத்துறை அமைச்சர் மூலமாக பல்வேறு குருக்களையும் வேத மந்திரங்களை ஓதக்கூடிய தேவபர்சனம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மந்திரவாதிகளை அழைத்து அங்கு ரகசியமாக பூஜாரில் இருந்து தேவபர்சனம் கேட்குவது யார்? இது இல்லை என்று அவர்கள் வணங்கக்கூடிய குலதெய்வம் சத்தியம் செய்ய முடியுமா? ஆகவே திமுகவை பொறுத்த வரைக்கும் கொலம்பியா குட்டையில் மீன்பிடிப்பென்ற ஒரு காரணம். 200 சீட்டு வரும் என்று சொன்னார்கள், இப்போது 234 வரும் என்று சொல்வது காரணம் என்றால் திமுகவுடைய இயலாமை, மக்கள் மத்தியில் வெறுப்பு என்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஆட்சி மீது வந்துள்ளது. ஆகவே தான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணூட்டல் என்று கிராமத்துல சொல்வது மாதிரி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு திமுக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசுகின்றது. அந்த எதிர்ப்பலை இந்த என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதை மறைப்பதற்காக தான் மக்களை பொய்யான கருத்துக்களை சொல்லி திசை திருப்பத்தான் திமுக முயற்சிக்கின்றது. சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, தெரிஞ்சு சொன்னீங்களா இல்லை தெரியாம சொன்னீங்களாங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரியா? பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மந்திரவாதிகளை எல்லாம் வச்சு ரகசிய பூஜை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. மந்திரவாதிகளா இல்ல புரோகிதர்களா சார்? எல்லாம் உண்டு. மந்திரம், தந்திரம், எந்திர, மந்திர, தந்திர, சர்வ, துஷ்ட, பயங்கரி எல்லா விஷயம் பிரத்யங்கா தேவி யாகம் வரைக்கும் அங்க வளர்க்கிறாங்க. சார், நீங்க நாத்திக சிந்தனையா இருக்கலாம், நான் நாத்திக சிந்தனையாளர்கள். ஆனா திமுக என்ற இது வெளிப்படையில் தான் சாமி இல்லை என்று சொல்வார்கள், உள்ளுக்குள்ளே விழுந்து 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 கும்பிடுவார்கள். இதையெல்லாம் பார்த்து பொன்னேறு நம்முடைய திமுக ராஜஸ்ரீ ஏன் சிரிப்பு என்றால், அவர் தான் திமுக என்றை தன்னை மெய்ப்படுத்தி சீருடை அணிந்து கொண்டு தான் ஒரிஜினல் அறிவாலயம் என்றும் தான் தான் உண்மையாக திமுக என்றும் நீங்கள் வெளிப்படை காட்டினாலும், எத்தனை வெளிப்படையாக காட்டினாலும், எத்தனை முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தாலும், எத்தனை முறை காவடி தூக்கினாலும் பழனி முருகன், திருப்பரங்குன்றம் முருகன் உங்களை மன்னிக்கவே மாட்டார். காரணம் என்றால் அனைத்துமே நீங்கள் பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய இறையாண்மைக்கும் எதிரான ஒரு சூழ்நிலையை திமுக உட்படுத்தி கொண்டது. அதை நீங்கள் மறக்க வேண்டாம் சார். அப்படியா சார்? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், அப்படி உண்மை சொன்னா உங்களுக்கு கணக்குமே. நீங்க தான் வலதுசாரி கூப்பிட்டு பேசக்கூட விட மாட்டீங்களே. இது கூட பேச விட்டது ஏதோ பெரிய முருகன் பாக்கியம் கூட நாங்க நினைக்கிறோம். அதனால திருப்பரங்குன்றம் முருகன் ஒருபோதும் என்டிஏ கூட்டணி கைவிட மாட்டார். அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காரணம் என்றால் நீங்கள் என்னையும் அக்னீஸ்வரையும் முட்டி மோத விடுவதற்காக ஒரு நிலைப்பாடு இந்த தலைப்பு உள்ளது என்பதை பல பேர் என்னிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார்கள். ஆகவே இந்த மோதலை உருவாக்க வேண்டாம் என்று அண்ணன் அரவிந்தன் அவர்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்றேன். சரி, நல்லது சார், நல்லது. ராமன் பெரிய அக்கப்போரா போயிட்டு இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் பெரிய அக்கப்போர். இவர் ஒரு போட்டோவை தூக்கி காட்டுறதும், அவருக்கு சினிமா கிசு கிசு எல்லாம் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு அக்கப்போரு ஒரு பெரிய அக்கப்போரு. கடைசியில உதயநிதி சொல்லிட்டாரு, ஐயோ நான் இனிமேல் போட்டோ எல்லாம் தூக்கி காட்டவே மாட்டேன், அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாருன்ட்டு. ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க சார். என்னன்னா இப்ப புதுசா ஒருத்தங்க வந்துட்டாங்க, உதயநிதி காட்டுனது என்ன தப்பு அப்படின்ட்டு, அவரு உண்மையை தானே சொன்னாருன்ட்டு. உங்களுக்கு
நீங்க இந்த சம்பந்தப்பட்டவரே election சொல்றாங்க. ஆமா சம்பந்தப்பட்டவரே. அவங்க உண்மைதானே அது, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது உண்மைதானே அப்படின்ட்டு அந்த அம்மாவே வந்துட்டாங்க. அடுத்ததும் அவங்க சில சார்ஜஸும் சொல்லிட்டு போறாங்க. ஏதாவது அது தென் மாவட்டங்கள்ல ஏதாவது வாக்கு வங்கியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏடிஎம்கேவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம்? சார் உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அதாவது உதயநிதி காட்டினாரு, அவருக்கு சொன்னாரு, ராமன் ஒரு நிமிஷம். சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டோவை பத்தி பேசும்போதும், போட்டோவை தூக்கிட்டு உதயநிதி பேசும்போதும், உதயநிதி பத்தி எடப்பாடி பேசும்போது தயவு செஞ்சு நீங்க அந்த பிரச்சாரத்தை பாருங்க. அப்படியே இறுக்கமா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் இத பேசும்போது சிரிக்கிறாங்க. ஆமா சார். சார் நெறியாளராகிய உங்க முகத்திலேயும் ராஜ்யசபா முகத்திலையும் பாருங்க 20 அதாவது அவ்வளவு பிரகாசமா இருக்கிற எப்படிலாம் சந்தோஷம் பாருங்க. இந்த இடையில திருவாரூர் காந்தியுடைய ஒவ்வொரு உரையும் என்டிஏ கூட்டணிய பலவீனத்தை மாறி காட்டி அவர் அழகா பழத்துல ஒவ்வொரு இடத்துல ஊசியை இறக்குறாரு பாருங்க. என்டிஏ கூட்டணி பலவீனம் போலையும் தாவேகாவலுடைய வரவு திமுகவுக்கு தான் மைனஸ், அதிமுகவுக்கு பாதிப்பே இல்லை. அது நீங்க புரிஞ்சுடுங்க. தாவேக ஒவ்வொரு நான் சொல்லல, தாவேக சொல்றாங்க. இருங்க சார். சார் கண்ணை ரொம்ப விரிச்சுக்கிட்டு ஏதோ சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பேசாதீங்க, நல்லா பேசுங்க. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறீங்க? அதாவது என்டிஏ கூட்டணி கூட ஏதாவது குழப்பம் வராதா? வி.கே. சசிகலா சொன்னதுல என்ன தவறு இருக்குது? சார் விஜய் கட்சியுடைய வருகையால் திமுகவுக்கு பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் ஆர்சியின மக்களுடைய வாக்குகளும் கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு செல்கின்றது. அந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு மைனஸ் சார் வந்து அதெல்லாம் காட்டிக்கிடாம நீங்களும் அதாவது ஒரு நெறியாளரே இவ்வளவு குஷில இருக்கிறீங்கன்னா எந்த கழுத வேணா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போட்டு சார், எங்களுக்கு என்ன சார்? எவன் கவர்மெண்ட் அமைச்சாலும் லஞ்சம் கொடுத்தாதான் சார் இந்த அரசாங்கத்துல வேலை நடக்கும். இப்ப சொல்லி அதனால எந்த கழுதையும் கவர்மெண்ட் போகுது, எங்களுக்கு என்ன பிரச்சனை? நெறியாளர் இல்ல சார், நெறியாளர் வாயில லஞ்சத்தை பத்தி வந்து பாத்தீங்களா? நெறியாளர் வாயில அதாவது திமுக சொல்லுங்க, நீங்களே சொன்னீங்க. நாங்க எதுக்கு சந்தோஷப்பட போறோம்? எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா சார், இப்ப திமுக சொல்ல யாரும் கூட்டணி அமைச்சாலும் யாருக்கிட்ட போய் நிக்கிறதும் கிடையாது. அதனால எனக்கு யாரு வேண்டாலும் பிரச்சனை இல்லை. ஆமா சார், நீங்க லஞ்சத்தை பற்றி சொன்னீங்கல்ல, யாரு கூட்டணி அமைச்சாலும் எங்களை மீறி ஆச்சு. ஆமா சார், 7.5 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக தமிழகத்தில் 8 கோடி மக்களை நீங்கள் வந்து இன்னைக்கு நிற்காதரிசியாக கடலில் மூழ்கடித்து உள்ளீர்கள். அதனாலதான் நீங்க ஊழலிலும் தமிழகம் தத்தளிக்கின்றது, கொள்கையிலும் கொள்ளையிலும் தத்தளிக்கின்றது, 7 லட்சம் கோடியிலும் கடன் தத்தளிக்கின்றது. இந்த பேசி முடிச்சுட்டு நான் வர உங்ககிட்ட சார். திருவாரூர் காந்தி இவ்வளவு சொல்றாரு, இந்த திமுக ஆட்சி கட்சி காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் உடைக்கப்பட்டன இல்லை என்று சொல்ல முடியுமா? அண்ணன் திருமாவளவன் இல்லை என்று சொல்லுவாரா? டெல்லி காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி இல்லை என்று சொல்லுவாரா? காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சி தாவேக்கால் சென்றால் திருமாவளவன் அவர்கள் அதாவது செல்வ பிறந்தைய தலைமையில் கட்சி உழைவதற்கு எவ்வளவு எல்லாம் வேலை கட்டுறீங்க. இன்னைக்கு யார்கிட்ட நீங்க அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு வளர வேண்டும்னா தாமரை மலர வேண்டும். தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் தமிழ்நாடு வளம் வரும் நலம் வரும். திமுகவில் மக்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை. இந்த ஆட்சியினால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ஆட்சி ஒரு கூப்பன் அரசு. இந்த ஆட்சி 8000 ரூபாய் ஆடி தள்ளுபடி மாதிரி பிளாக் காலத்தில் 8000 ரூபாய் கூப்பன் தரந்து மக்களை ஏமாற்றி கொண்டு மீண்டும் ஆட்சியை பெறலாம். ஒருபோதும் நடக்காது. தாமரை மலர்ந்தே தீரும். தாமரையும் என்டிஏ கூட்டணி அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் என்றது எந்த மாற்றமே இல்லை சார். சார் அவரு காந்தி என்ன சொல்றாருன்னா, அவரு என்ன எதுக்கு சொல்றாருன்னா, தமிழ்நாடு முழுவதும் திமுக எதிர்கட்சிகளை பிளவுபடுத்தி உள்கட்சி பிரச்சனை கிளப்பி முயற்சி செய்வதால் நாம் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் மக்களிடம் திராவிட எழுச்சி இல்ல சார், மக்களிடம் முழுக்க முழுக்க ஊழல் பணத்தால் செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட இந்த ஆட்சி தான் திமுக ஆட்சி. இன்னைக்கு சும்மா இருக்கிற அகிலேஷ் அண்ணனை அழகா மோத விட்டு அவர் வயலிருந்து ஏதாவது வார்த்தை வருமா? அவர் வி.கே. சசிகலா திட்டுவாரா? அவங்கள திட்டுவாரா? இவங்களை திட்டவரா? இதை வச்சு ட்ரெண்டிங் உருவாக்குறான்னு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி அவரு சும்மா இருந்த மனுஷன் ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க சொல்லுங்க. அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், அழகா பேசக்கூடியவர். இந்த விவாதத்துல எப்படியாவது பிரச்சனை உருவாக்கணும், இதை வச்சு ட்ரெண்டிங் உருவாக்கி ராஜேஸ்வரி அம்மா திமுக காரங்கள மனசெல்லாம் குளிர் வைக்கிறது. ஏன் தான் இந்த சத்தியம் டிவிக்கு இப்படிலாம் என்ன வருது என்பது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நல்லதுங்க, நல்லது. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லுமா? முடிச்சிட்டேன் சார். சரி, நல்லது.